குளங்களை தூர்வாருவது, நீர் மேலாண்மை உள்ளிட்டவை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு ஏதாவது தெரியுமா என பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மயிலாப்பூர் மாங்கொல்லையில் பாமக சார்பில் மதுக்கடைகளை மூடும் நீதிமன்ற உத்தரவுக்கு பாராட்டு தெரிவித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி ராமதாஸ், மு.க.ஸ்டாலின் பாமக அறிவிக்கும் திட்டங்களையே செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் குளங்களை தூர்வாருவது என்றால் என்னவென்று மு.க.ஸ்டாலினுக்கு தெரியுமா எனவும் அவர் வினவியுள்ளார். எத்தனை ஏரிகள், குளங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை தடுப்பணைகள் நீங்கள் கட்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? சென்னையில எத்தனை ஏரி குளங்கள் இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? தூர் வாருவது என்றால் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது பற்றி பேசிய அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாட்டுக்கு இப்போது நடிகர்களை விட நல்ல நிர்வாகிகளே தேவைப்படுவதாக கூறினார். இன்று தமிழ்நாட்டிற்கு தேவை நடிகர்கள் இல்லை, நல்ல நிர்வாகிகள், நிர்வாக திறமை உள்ளவர்கள் தேவை. பின்னர் விழாவில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், போக்குவரத்து தொழிலாளர்களிடம் இருந்து கூட கடன் வாங்கி செயல்படும் மோசமான நிலையில் தமிழக அரசு உள்ளதாக குற்றம் சாட்டினார். 13,000 தொழிலாளர்கள், அவங்களுடைய பணம் 1,700 கோடி. அந்த பணம் வராமே பல பேர் இறந்துட்டாங்க. அவர் கண்டக்டர், டிரைவர். இது என்ன இது எங்கே நடக்குது? அவங்க பணம், உழைச்சி சேமித்த பணம், அதை அரசாங்கத்தை கொடுத்தாங்க. போகும்போது 10 லட்சம், 13 லட்சம், 15 லட்சம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை ஏமாற்றிட்டாங்க.